Hello everyone, myself Harish. I'm the team leader of Make Innovators 2025 Smart India Hackathon. ஸோ நாங்கள் இந்த ஹேக்கத்தானில் என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோலார் பவர்டு டீவாட்டரிங் சிஸ்டம் இன் மைனிங். அதாவது மைனிங் நடக்கிற இடத்துல இருக்கிற வாட்டரை சோலார் எனர்ஜியை வச்சு நம்ம எஃபிஷியண்ட்டாக எப்படி அங்கே இருக்கிற வாட்டரை நம்ம டீவாட்டர் பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மைனில் வாட்டர் எப்படி ஸ்டோர் ஆகுது, அதுக்கான சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெயின் மூலயமா நமக்கு மைனில் வாட்டர் ஸ்டோர் ஆகும். ஸோ இன்னொரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் வந்து மைனில் ஸ்டோர் ஆகும். இதுவும் ஒரு பாசிபிள். இந்த ரெண்டு பாசிபிள் வேனால மட்டும்தான் நமக்கு மைன் நடக்கிற இடத்துல வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனில் ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் பம்பை பயன்படுத்தி அங்கே இருக்கிற வாட்டரை நம்ம டீவாட்டர் பண்ண முடியும். இன்னொரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைன் நடக்கிற ஏரியாவை சுற்றி எந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போர்வெல் பயன்படுத்தி அங்கே இருக்கிற வாட்டரை நம்மளால் டீவாட்டர் பண்ண முடியும். மைனில் இருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக சென்ட்ரிஃபியூகல் பம்பையும், நிலத்தடி நீரை வெளியேற்றுவதற்காக நம்ம அண்டர் வாட்டர் பம்பையும் பயன்படுத்த போகிறோம். இந்த 2 பம்பையும் ரன் பண்ணுறதுக்கான எனர்ஜியை நம்ம சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி எப்படி எனர்ஜி கன்சியூம் பண்ண போகிறோன்னா, சோலார் பேனல்ஸை முதல்ல மைனிங் ஏரியாவை சுற்றி எந்த இடத்துல சூரிய ஆற்றல் அதிகமாக வருமோ அந்த இடத்துல நம்ம சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து வர்ற எனர்ஜியை இன்வெர்ட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி இன்வெர்ட்டர்லேருந்து டிரைவ் யூனிட்டு மூலிமா நம்மக்கிட்ட இருக்கிற பம்பை பயன்படுத்தி வாட்டரை டீவாட்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏன் சோலார் பேனல்ஸை பயன்படுத்த போகிறோம்? முன்ன பயன்படுத்தி இருந்த மாதிரி டீசல் ஜெனரேட்டர்ஸ் இந்த மாதிரி ஜெனரேட்டர்ஸை பயன்படுத்தி வெளியேற்றலாமே அப்படின்னா, டீசல் ஜெனரேட்டர்ஸை பயன்படுத்தும் போது நமக்கு ஃபியூவல் காஸ்ட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக மைனில் இருக்கிற வாட்டரை வெளியேற்றுறதுக்கு அட்லீஸ்ட் 2 or 3 டேஸ்க்கு மேலே ஆகிடும். ஸோ நம்ம 2 or 3 டேஸ் தொடர்ந்து டீசல் ஜெனரேட்டர்ஸையோ இது மாதிரி ஜெனரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஃபியூவல் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இது 2 மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் டீசல் ஜெனரேட்டர்ஸில். ஸோ நம்ம சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். இது மூலிமா எந்த விதமான பொல்யூஷனும் க்ரியேட் ஆகாது. இதுதான் இதில் உள்ள மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறோம். நம்ம ஏன் போர்வெல்லை பயன்படுத்தி கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோவை ஃபஸ்ட்டே கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோவை இங்கேயே கட் பண்ணுறதுனால மைனிங்கில் ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். ஒருவேளை நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ நேராக மைனிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே வாட்டர் ஸ்டோர் ஆகும். அதனால் மைனிங்கில் ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும். நம்ம இங்கேயே ஃப்ளோவை கட் பண்ணுறதுனால மைனிங்கில் ஒர்க் நடக்கும்போதே நம்மளால் இங்கே வாட்டரை டீவாட்டர் பண்ண முடியும். அதனால் கிரவுண்ட் வாட்டர் வந்து மைனிங்கில் ஸ்டோர் ஆகிற குவான்டிட்டி குறையும். ஸோ நம்ம அதனால தான் போர்வெல்லை பயன்படுத்தி முதல்ல வாட்டர் ஃப்ளோவை கட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன். இதோட மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பிபிடியில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.